ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்ல என்ன ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பிடிச்சிருக்கிற நபரா மாறி இருக்கிறாரு அட்டகத்தி தினேஷ். எஸ், ஆரம்ப காலத்துல அட்டகத்தி படத்தின் மூலமா அறிமுகமாகி பல கதாபாத்திரங்கள் பல படங்களை தாண்டி இன்னைக்கு கெத்து தினேஷா தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிற தினேஷுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத அவர் ஆரம்ப காலங்கள்ல படிச்ச ஸ்கூலு, அதுக்கப்புறம் அவர் கடந்து வந்த நண்பர்கள், அவர் சந்தித்த நண்பர்கள், அவர் டே டு டே லைஃப்ல லீட் பண்ண பல விஷயங்களை எல்லாம் சேர்த்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ட்ரூ ஸ்டோரியை உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இருந்து பேசாம அவரோட லைஃபை பல விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து அங்கிருந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? போலாமா? சென்னையுடைய திருவொற்றியூர் ஹைரோட்ல தான் இருக்கும். இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அட்டகத்தி தினேஷ் அவர்களுடைய வீடு. காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் நடந்ததுனால நிறைய விஷயங்கள் அடையாளமே தெரியாமல் மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் இருந்த இந்த வீட்டுடைய முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்திருக்கு. அந்த டீ கடையில் சதீஷ் அப்படிங்கிறவர் தான் இருந்திருக்காரு. தினேஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான காலகட்டங்களில் முக்கியமான உதவி செய்த ஒரு நபராக சதீஷ் அவர்கள் இருந்திருக்காரு. சதீஷ் மாதிரியே வீரமணி, பூபதி இவங்க ரெண்டு பேருமே தினேஷோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஹெல்ப் பண்ண நண்பர்கள் பட்டியலில் இருக்காங்க. ஸோ அவரோட வீடை பார்த்தீங்க. இங்கேருந்து அவருடைய ஸ்கூல் டேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ட்ராவலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் இருந்து 10வது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தனலட்சுமி ஸ்கூல் இங்கே தான் தினேஷ் அவர்கள் படித்தார். நான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, அட்டகத்தி தினேஷ் அவர்களுடைய லைஃப்பில் அட்டகத்தியாக சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த இன்சிடெண்ட் இந்த ஸ்கூலில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கூலில் படித்த இன்னொரு பொண்ணு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்கிறாரு. அது ஒன் சைடு லவ். அந்த ஒன் சைடு லவ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாமல் போன அந்த சூழலில் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் தினேஷ் அவர்கள் இல்லை. அதனால் தவறான ஒரு முயற்சியை தன்னுடைய லைஃப்பில் எடுக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் இருந்த காயம் ஆறுறதுக்காக தனக்கு தானே ஒரு முடிவை தேடிக்கணும்னு சொல்லி மருந்து சாப்பிட்றாரு. ஆனால் நல்லபடியாக அவரை உடனடியாக காப்பாற்றி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பழையபடி சகஜ நிலைக்கு அவரை மாற்றம் செஞ்சதில் அவருடைய பேரண்ட்ஸோட பங்கு முக்கியமான பங்காக இருக்குது. டீனேஜ் லவ் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் மறக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க. அதுவும் முதல் காதல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் தினேஷ் அவர்களுடைய லைஃப்லையும் ஒன் சைடு காதலாக இருந்தால் கூட அந்த ஞாபகமும் அது கொடுத்த வழியும் வாழ்க்கையில் ரொம்பவே மறக்க முடியாமல் இருந்ததுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சோகமயமாகவும் கொஞ்சம் ரொம்ப தோல்வியாகவும் இருந்த தினேஷை மீட்டு எடுத்து மாற்றி கொண்டு வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். கிரிக்கெட் எப்படி லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பக்கத்தில் தெருக்களில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய தம்பி பரத், அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறப்ப தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கூரேசன் தெருவில் ஆல்ரெடி சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து டீமாக கிரிக்கெட் விளையாடுறத ரெகுலராக வச்சுருக்குறாங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா சதீஷ், சந்திரசேகர், ஜூலி பாலாஜி, குரு, சீனி இந்த மாதிரியான நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கேங்காக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீமுக்குள்ளே சதீஷோட ஃப்ரெண்டாக இன்ட்ரோ ஆனவர் தான் தினேஷ். ஸோ இங்கே ஒரு புது டீம் கூட சேர்ந்து மிங்கிள் ஆனதுக்கு பிறகு எல்லாரும் ரெகுலராக கிரிக்கெட் விளையாடுறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தெருவில் விளையாட ஆரம்பித்த இவங்களுடைய பழக்க வழக்கம் அடுத்த கட்டமாக கிரவுண்டுக்கு போய் விளையாடுற அளவுக்கு பெரிய லெவலில் போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆர்எஸ்ஆர்எம் கிரவுண்ட், ராபின்சன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப முக்கியமான, சென்னை மட்டும் இல்லாமல் பல பகுதிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆர்எஸ்ஆர்எம் கிரவுண்டில் தான் அவங்களுடைய ரெகுலர் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. ரப்பர் பந்தை வச்சு பெட் மேட்ச் பண்ணியிருக்கிறாங்களா, 5 ரூபாய்க்கு, 10 ரூபாய்க்கு, 25 ரூபாய்க்கு இந்த மாதிரி பெட் மேட்ச் கட்டிட்டு விளையாடுறத ரெகுலராகவே மாற்றிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் தான் தினேஷ் தான் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத பல இடங்களில் நிரூபிச்சிருக்கிறாரு. ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லியாச்சு, அப்புறம் அவரோட ரோல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சம்டைம் கீப்பிங் நிற்பார், சம்டைம் ஸ்லிப்பில் நிற்பார், சம்டைம் லாங்கில் பிடிக்கக்கூடிய கேட்ச் பிடிக்கிறதுக்காக நிற்பார். மிகச்சிறந்த பேட்ஸ்மேனு, நல்ல பவுலரு, ஸ்பின் பண்ணுவார். எல்லா விஷயங்களுமே தெரிஞ்ச ஒரு நபராக தான் தினேஷ் இருந்திருக்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் செல்லமாக சொல்ல போனால் ஒரு நாள் கூட பேண்ட்டு கிழியாமல் அவர் வீட்டுக்கு போனதா சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
கிரிக்கெட் 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 இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிட்டு இருந்த தினேஷ் ஒரு வழியாக 10th ஸ்டாண்டர்டை முடிச்சதுக்கு பிறகு +1 +2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செயின்ட் கப்ரியல் ஸ்கூலில் தான் படித்து முடிச்சிருக்கிறாரு. ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்டுக்கு பிறகு அவருடைய படிப்பு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் அவருடைய +1 +2 அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. பேசிக்கிட்டே எங்கம்மா வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், இந்த மொட்டை மாடி ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுக்கும் தினேஷ் அவர்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நானே நேரடியாக உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன், வாங்க. தினேஷோட லைஃப்ல அவருடைய ஸ்கூல் டேஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடின பல இடங்கள் உங்களுக்கு காமிச்சேன். அடுத்ததா நான் வந்திருக்கிற இடம் அவரோட லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். இது அவருடைய ஃப்ரெண்டோட ரூம். ஸோ இங்கதான் வந்து அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு லைஃப்ல அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பல டிஸ்கஷன்ஸ் நடந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு முக்கியமான இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். வண்ணாரப்பேட்டையிலிருந்து வடபழனி எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்கே இருந்து ஒரு பிளாக் கலர் BSSLR சைக்கிளை எடுத்துட்டு தான் வடபழனிக்கு போவார். எப்படி போவார் அப்படின்னா சைக்கிளில் தான் போவார். இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயம், அந்த சைக்கிளுக்கு காத்தடிக்கிறதுக்கு 2 ரூபா கூட அவருடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு வாங்கிட்டு சைக்கிளுக்கு காத்தடிச்சிட்டு இங்கேருந்து வடபழனியில் பாலுமகேந்திரா சார் ஸ்டுடியோவுக்கு போய் வாய்ப்பு கேட்கறதுக்காக போவார். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. பல நேரங்களில் அப்படி சைக்கிளில் போகிறப்ப ஒரு தடவைக்கு 10 தடவை அந்த செயின் அந்தந்து போகுமா. அப்படிப்பட்ட சூழல் தான் கடந்து வலசரவாக்கம் வரைக்கும் போய் சினிமாவுக்கான வாய்ப்பை தேடி இருக்காரு. கேட்குறப்பவே நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டமா இருக்கே, ஒரு மனுஷன் இதை எல்லாத்தையும் டே டு டே லைஃப்ல கடந்து அனுபவிச்சுட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து கெத்தா நிற்கிறாரு. இன்னொரு முக்கியமான இடமும் இருக்கு. நைட்டு நேரங்கள்ல தூக்கம் வரலன்னா இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, இந்த பிளேஸ்க்கு வந்து இங்க பாருங்க, மேல ஒரு டேங்க் இருக்கு தெரியுமா. தூக்கம் வராத நாட்கள்ல இதோ உயரமா தெரியுதே இந்த டேங்க் மேல ஏறி ஊரையே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரா. ஒரு நாள் நீங்க எல்லாரும் என்னை பார்க்கக்கூடிய உயரத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த இடத்துக்கு வாங்க. இப்ப இந்த மொட்டை மாடியில நீங்க பாத்தீங்கல்ல ஒரு ரூம், அந்த ரூம்ல இருந்த மகி அப்படிங்கிற அந்த நண்பர் மூலமா தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த போட்டோ ஸ்டுடியோல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா பார்க்குறதுக்கு ஆள் நல்லா இருக்காரு, நீங்கள் சினிமாவில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல நண்பர்கள் அவருக்கு அட்வைஸ் பண்ண ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்துருக்கிறாரு. இங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸை எடுத்துட்டு தான் வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய பாலு மகேந்திரா அவர்களுடைய அலுவலகத்துக்கு வாய்ப்புக்காக தேடி போனார். நடிப்பதற்காக வாய்ப்பு கேட்டு போனார். வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. தனுஷும் பிரியாமணியும் நடிச்ச அது ஒரு கனாக்காலம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல தனுஷ் அவருடைய நண்பரா நடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ்ல எந்த விஷயம் வந்து இயக்குனருக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆனதோ ஆகலையோ அப்படிங்கிறது தெரியல. அந்த வாய்ப்பு அவருக்கு பதிலா கிரிக்கெட் பிளேயர் முரளி கார்த்திக் இருக்கார்ல, அவருடைய தம்பி கௌஷிக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அவர் தான் அந்த ஃப்ரெண்டு கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தார். நடிகை சீதா நடிச்ச பெண் அப்படிங்கிற டெலிவிஷன் சீரியல்ல அட்டகத்தி தினேஷும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இப்படி இங்க இந்த நடிப்பு மூலமா அவர்களுக்கு கிடைச்ச நட்பு சினிமா துறையில பல முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாவும் மாறி இருக்கு. அப்படிதான் வெற்றிமாறன் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் தினேஷுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நேரத்துலதான் ஆடுகளம் படத்துல தனுஷ் அவர்கள் கூட நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தினேஷுக்கு கிடைக்குது. உங்க எல்லாருக்குமே அந்த காட்சி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீ யாரமா லவ் பண்ற அப்படின்னு கேட்குறப்ப தினேஷை வந்து லவ் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு நபரா நடிச்சிருப்பாரு. அப்பதான் வந்து தாப்சி அவர்கள் தனுஷை கை காட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் சூப்பரா பண்ணியிருப்பாரு தினேஷ். அங்க ஆரம்பிச்ச அந்த பயணம் இயக்குனர் ப ரஞ்சித்தோட அறிமுகம் கிடைச்சு அட்டகத்தி படத்துல கதாநாயகனா அட்டகத்தி தினேஷா நடிச்சிருந்தாரு. குக்கு, வெற்றிமாறனோட விசாரணை, இது 2ம் தினேஷ் யார் அப்படிங்கிறத நிரூபணம் செய்தது. ஒரு கட்டத்துல சூப்பர் ஸ்டாரோட இணைந்து கபாலி படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. கடந்த வருடம் வெளியான ஜே பேபி திரைப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்றுக் கொடுத்தது. யதார்த்தமான அவருடைய நடிப்பு பலருக்கு பிடிச்சிருந்தது. அதை தொடர்ந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன லப்பர் பந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா மாறி தினேஷுக்கு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம வெற்றிகரமா இன்னும் பல தியேட்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. மனசு நிறைய கனவு, கை நிறைய கஷ்டம், இதோட மட்டுமே தன்னுடைய பயணத்தை தொடங்கிய
அட்டக்கத்தி தினேஷா இருந்து இன்னைக்கு கெத்து தினேஷா கெத்தா இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிற தினேஷோட இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை அவர் டே டு டே லைஃப்ல கிராஸ் பண்ண பல இடங்கள் அவருடைய நண்பர்கள் மூலமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஆர்ஜி ரோகிணி டாக்ஸ்ல நான் சொன்ன இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். மறக்காம ஆர்ஜி ரோகிணி டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.